Good morning, students. Law of dominance in monohybrid crops. பாட்னியில் மோனோஹைப்ரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பு மென்டல் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்ச அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டு. மோனோஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கேரக்டர். இதில் வந்து அவர் ஒரே ஒரு கேரக்டர் வச்சு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது பிளான்ட்டோட ஹைட்டு, உயரம், குட்டை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் சொல்கிறாரு. இட் இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 alleles இன் ஏ சிங்கிள் ஜீன்ஸ். 2 allele இருக்கும், அது ஒரு சிங்கிள் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது, உயரம்ங்கிற கேரக்டர். இதுதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். இதில் வந்து ஒரு பேரண்ட்ஸை வந்து டால், ஹோமோசைக்கஸ், ஒத்த கேரக்டர்ஸ். ட்ரூ ப்ரீடிங் டால், இது ட்ரூ ப்ரீடிங் குட்டை, ஹோமோசைக்கஸ் குட்டை, ஹோமோசைக்கஸ் உயரம், டர்ஃபு. டால் குட்டைன்னு 2 தாவரங்கள் எடுத்துக்கலாம். 2 கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் இப்படி தான் கிடச்சிது. எல்லாமே உயரம், கேபிட்டல் டி. கேபிட்டல் கேரக்டர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எப்போவுமே டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரன்ஸ் ஆகும். அதாவது ஓங்குத்தன்மை விதின்னு சொல்லுவாங்க தமிழில், லா ஆஃப் டாமினன்ஸ். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் இந்த இதுதான் கிடச்சிது அவருக்கு. அது இந்த கேமேட்டை போட்டிருக்காங்க. இதோட கேமேட்ஸ் கேபிட்டல் டி, ஸ்மால் டின்னு போகும்போது எல்லாமே அவருக்கு டால் தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எல்லாமே டால் தான் அவருக்கு கிடச்சிது. இந்த மாதிரி கிடச்ச டாலை வந்து அவர் மறுபடியும் 2வது ஜெனரேஷனுக்கு செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. இப்போ 2வது ஜெனரேஷன் செய்யும்போது அதோட கேமேட்டை பிரித்து போட்டுறாங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி அல்லியில் பிரித்து போடும்போது அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா கேபிட்டல் டி, அதேமாரி இதை கேபிட்டல் டி, ஸ்மால் டி. அப்போ ஒரு உயரம், 2 இதுவும் கேபிட்டல் டி இதுவும் உயரம் தான், இது குட்டை. அப்போ அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா 3 உயரம் ஒரு குட்டை கிடச்சிது. இது 3மே டால். கேபிட்டல் டி இருக்கிறதுனால டால், 1 குட்டை, 1 டர்ஃபு. ஆனால் ஜீனோடைஃபிகேஷன் ஜீன் போது பியூர் இது ஹோமோசைக்கஸ் 1 கிடச்சிது. கேபிட்டல் டி இருக்கிறதுனால இது வந்து 2 இருக்குது. இந்த மாதிரி 2 கிடச்சிருக்குது. கேபிட்டல் டி இருக்கிறதுனால அது உயரம். பட் ஆனால் ஸ்மால் டியோட ஜீன் இருக்கிறதுனால இது ஹெட்ரோசைக்கஸ் 2 இருக்குது மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு இது உயரமாக தான் இருக்கும். அப்போ 3 உயரம், 1 டர்ஃப், 1 குட்டை அவருக்கு கிடச்சிது. இதுதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். இது லா ஆஃப் டாமினன்ஸ்னு கேட்டாக்கா நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். டைஹைப்ரிட் கிராஸ்னால் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை எழுதணும். Okay, thank you.